நள்ளிரவு இங்கே நண்பகல், தூங்குகிற நேரம் அங்கே தூக்கமாக வருது இங்கே. அதை மீறி உங்கள் முன்னிலையில் உங்களுடைய உற்சாகத்தை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. நான் பல நாடுகளுக்கு சுற்றி வந்திருக்கிறேன். ஹோட்டலில் தான் தங்குவேன். ஹோட்டலில் தங்கும்போது அதுக்கு முன்னாடி என்னுடைய இளம் பிராயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும். எங்கள் குடும்பம் ரொம்ப பெருசு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்கள் வீட்டில் 7 பேர். எங்களுக்கு நல்ல சத்துள்ள உணவாக குழந்தை பிராயத்திலிருந்தே எங்கள் அம்மா வந்து ரொம்ப கண்டிப்பாக வளர்ப்பாங்க. எடுத்து தலையில் தேய்க்கிறேன், அது தேங்காய் எண்ணெய். நான் உலகம் முழுக்க சுற்றி இருக்கிறேன். எந்த ஹோட்டல்லையுமே தேங்காய் எண்ணெய் வச்சது. ஷாம்பு இருக்கும், உடம்புக்கு போடுற சோப்பு இருக்கும், கண்டிஷ்னர் இருக்குமே தவிர தேங்காய் எண்ணெயில் அந்த குப்பியை வந்து இத்தனோடு இருந்தது படிக்க முடியும். அது கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷத்துக்கு பிறகு எண்ணெய் தேய்த்து குளிக்க வைத்த இந்த கண்ணதாசன் விழாவை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். அப்பாவுடைய பாடல்களில் எனக்கு பிடித்த பல பாடல்கள் உண்டு. அதில் சில பாடல்கள் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது அப்பாவுடைய பாடல்களில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்ன வயசில் கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிடில் ஏஜில் கேட்குறம்போது ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கு நிறைய படிவங்கள் உண்டு. கவிஞர்களுடைய பாடல்கள் நிறைய படிவங்கள் உண்டு. அது ஆங்கிலத்தில் வந்து லேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. படிவங்கள் திருவிளையாடல் படத்தில் சிவபெருமான் பூமிக்கு வர்றாரு, விறகு விற்கிறவராங்க. அப்போ விறகை பற்றி பாடணும். ஒரு அம்மா விறகு எவ்வளோ விலைன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து விறகை பற்றி பாடுற மாதிரி இந்த மனித உடலை பற்றி பாடுறாங்க. பார்த்தா பசுமரம், படுத்து விட்டா நெடுமரம், சேர்த்தா விறகுக்காகுமா ஞானம் தங்கமே, தீயில் விட்டா கரியும் மிஞ்சுவாங்க. இதுதான் பல்லவி. விறகினுடைய கடமை என்னன்னா, நம்ம எரிக்கும்போது சூடு கொடுக்கணும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, விறகை எரித்த பிறகு கரியாகும். கரியை மறுபடியும் கரியை எரிச்ச பிறகு கரியும் உங்களுக்கு வெப்பத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சாம்பல் ஆகும். ஆனால் இந்த மனித உடலை பாருங்க, எரிச்ச உடனே சாம்பல் ஆகிடும். அதைத்தான் கவிஞர் சொல்றாரு, சேர்த்தா விறகுக்காகுமான தங்கமே, தீயில் விட்டால் கரியும் என்று வாங்குறது. இந்த பாட்டை நான் சின்ன வயசுல இருந்து ஏகப்பட்ட தடவை கேட்டிருக்கேன். ஆன்மீகத்துக்குள்ள போன பிறகு தான் அந்த பாட்டை பற்றி யோசிக்கும்போது, அடடா இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் இதுக்குள்ள இருக்கே அப்படின்னு. அதே மாதிரி இயேசுநாதரை பற்றி ஒரு பாடலில் பாடுவார். இயேசுநாதர் பேசினால் அவர் என்ன பேசுவார்? ஏழை நெஞ்சம் அமைதி கொண்டு என்ன கூறுவார். சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கிறேன். வந்து இந்த கிறிஸ்துவர்கள் வந்து கிராஸை மனித இதில் செயினில் போட்டிருப்பாங்க. இந்த கிராஸ் எங்கே போனாலும் கிறிஸ்துவர்களுக்கு அடையாளமாக அந்த சிலுவை இருக்கும். சிலுவைங்கிறது இப்போ ஒரு மனிதர் இறந்து விடுகிறார். அந்த மனிதரை நீங்கள் ஒரு கட்டையில் வச்சு ஊர் பார்க்குற மாதிரி வைக்கணும். அப்படின்னா அது எப்படி வைக்க முடியும்? கட்டையை எப்படி தான் வைக்க முடியும்? வேற வழி இல்லை. அப்போ கைக்கு 2, காலுக்கு 1, தலைக்கு 1ன்ற மாதிரி இருக்கு. அதுக்கு இந்த பாடலில் கவிஞர் வந்து அர்த்தத்தை சொல்றாரு. அந்த சிலுவைக்கான அர்த்தம், ஒரு வழியை மறுவழியால் மறைப்பது விதியாகும், அதை உணர்த்துவதே நான் இருக்கும் சிலுவையின் அடையாளம். ஆச்சரியம். நான் வந்து சிலுவையை எல்லாருமே நம்ம சிலுவையை பார்த்துருப்போம், எத்தனையோ முறை பார்த்துருப்போம். ஆனால் அதற்கான அர்த்தம் என்னங்கிறது வந்து நம்ம யோசிச்சே இருக்க மாட்டோம். கவிஞர் அதை யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 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 தேவதூதன் ஒரு வழியை ஒரு முட்டுக்கட்டை போட்டு மறைக்கல, ஒரு வழியை மறுவழியால் மறைப்பது விதியாகும். இந்த வழிதான் மறைஞ்சு போச்சு, ஆனால் வேற வழி இருக்குங்கிறார் இறைவன். ஒரு தேவதூதன் ஒரு வழியை அடைச்சு உங்களுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்காமல்
ஒரு வழியை மாறி வரும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பாதையில் போயிட்டுருக்கீங்க, அந்த 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 பாதை தடுக்கப்பட்டு வேறொரு பாதை காண்பிக்கப்படுங்கிறதுக்கு தான் சிலுவையினுடைய அடையாளத்தை அவர் சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு பாடலையும் நம்ம வந்து யோசிக்கும் போது தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த லகரத்தில் முடியறது இல்ல முடிகிற வார்த்தைகளை வச்சு ஒரு வாக்கியம் முடியாது. வந்ததில் போனதில் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை வந்து நீங்கள் அப்படி முடிக்க முடியாது. ஆனால் கவிஞர் ஒரு பாடல், அதுவும் கிறிஸ்தவர்களை பற்றிய பாடல்கள் பாருங்க, சத்திய முத்திரை கட்டளை இருக்கிறது பாட்டுல, மேய்ப்பன் அவனைய மாடுகள் எல்லாம் குழந்தை வடிவத்தில் புலி, மன்னவனவனே மக்கள் எல்லாம் மழலை வடிவத்தில் புலி. எப்படி, அதாவது தமிழில் எழுத முடியாத ஒரு விஷயத்த கவிதையில் எவ்வளவு சாதாரணமாக கொண்டு வந்து வச்சிருக்கிறார் பாருங்க. இந்த பாட்டை கேட்கும்போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படி இல்லைன்னு முடியுது, ஆனால் சரியா முடிஞ்சிருக்கு பாருங்க அந்த வாக்கியம். மேய்ப்பன் அவனைய மாடுகள் எல்லாம் குழந்தை வடிவத்தில், மன்னவனவனைய மக்கள் எல்லாம் மழலை வடிவத்தில். கவிஞர் வந்து 18 வயசுக்குள்ள தமிழ் இலக்கியத்தில் படிக்க வேண்டிய இலக்கியங்கள்லாம் படிச்சுட்டார். 21 வயசுக்குள்ள தான் மனப்பாடம் செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் மனப்பாடம் பண்ணிட்டார். கவிஞர் இவ்வளவு பாடம் எனக்கு தெரிஞ்ச கவிஞர் வந்து நான் கவிஞர் இருக்கும்போது எனக்கு 19 வயசு. நான் பார்த்த வரைக்கும் ஆழமாக ஒரு புத்தகத்தை அவர் படித்ததே கிடையாது, புரட்டுவார். என்ன காரணம்னு கேட்டால், அவருக்கு அதற்கு பிறகு எழுதப்பட்ட புத்தகங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் அவருக்கு பழைய படித்த புத்தகங்களை ஞாபகப்படுத்துது. அதனால அவர் கான்சன்ட்ரேட் பண்ணால் நியூஸ் பேப்பரை கூட இப்படி தான் திறந்து பார்ப்பார். ஆனால் அதில் என்ன படித்ததுன்னு கேட்டால் எல்லாத்தையும் சொல்லுவார். அப்படி கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மையை அவர் பெற்றிருந்தார் இறைவன் வரட்டினால. அப்ப அதில் நீங்கள் பாருங்க, இது கௌரவத்தில் ஒரு பாட்டு, 3 அடி மண் கேட்டான் வாமனன் உலகில். அதாவது பையன் தனக்கு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண ஒரு வக்கீல் தனியாக கேஸ் எடுத்து நடத்த போகிறான். அந்த கேஸை வந்து அப்பாவுக்கு எதிர்த்து நடத்த போகிறான். அதனால வீட்டை விட்டு வெளியில் போயிடுறான். அப்போ கவிஞர் அந்த பாட்டில் சொல்கிறாரு, 3 அடி மண் கேட்டால் வாமனர் உலகில். நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண பாடலில் கூட தான் படித்த இலக்கியங்களை ஏதோ ஒரு வகையில் கொண்டு வந்து உள்ளவர். 3 அடி மண் கேட்டால் வாமனன் உலகிலே, 3 வைத்ததோ மன்னவன் தலையிலே, படைத்து என் கண்ணனோ தந்தையின் நெஞ்சிலே. வாமனன் சொல்லிட்டு தன்னுடைய பையனுக்கு ஒருவர். அதே மாதிரி நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாது என்பதில்லை. புதியதல்லவே தீண்டாமை என்பது, புதுமை அல்லவே அதை நீயும் சொன்னது. சொன்ன வார்த்தையும் இரவல்கானது, திரு நீலகண்டரின் மனைவி சொன்னது. இங்க தன்னுடைய மனைவி தன்னுடைய குடும்ப சிச்சுவேஷனை பாடிட்டு சட்டுன்னு திருநீலகண்டரை கொண்டு வருவார். அங்க வாமனனை கொண்டு வந்தா மாதிரி இந்த திருநீலகண்டரை கொண்டு வருவார். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவ்வளோத்தையும் படிச்சு எல்லாம் மனசுக்குள்ள இருக்கும்போது ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ்ல ஏதோ ஒரு சிச்சுவேஷனை ஒரு இயக்குனர் சொல்றாருன்னும் போது அவருக்கு ஃப்ளாஷ் படித்ததுலேருந்து என்னென்ன விஷயங்கள் வருது, தன்னுடைய அனுபவங்கள்லேருந்து என்னென்ன விஷயங்கள் வருது, எல்லாத்தையும் கொண்டு போட்டு ஒரு பாட்டை உருவாக்கும். தமிழ் சினிமாவுக்கு பாட்டு எழுதுறது ரொம்ப 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 கஷ்டம். நான் காரணம் சொல்கிறேன் என்னன்னு. முதல்ல டியூனுக்கு எழுதணும். அந்த டியூன் வந்து கட்டிச்சிட்டா இருக்கும். இதுக்குள்ளதான் எழுதணுன்ற எம்எஸ்சி. அது ஒரு வட்டம். அந்த வட்டத்துக்குள்ளதான் எழுதணும். அதுக்கப்புறம் சிச்சுவேஷன், டைரக்டர் சொல்றாரு இதுதான் சிச்சுவேஷன், இந்த சிச்சுவேஷனுக்கு எழுதணும். இது எல்லாத்துலேயும் இவ்வளோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. இது எல்லாத்துலேயும் தன்னுடைய அனுபவத்தையும் சொல்லுவார் கவிஞர். அதுதான் கவிஞருடைய பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் சாகாவரம் பெற்றதுக்கு காரணம். சின்ன வயசுல வந்து எங்க அப்பாவுக்கு சாதாரணமாகவே எதிரி மோனையோட தான் பேசுவேன். வீட்டிலேயே நான் பார்த்துருக்கேன். எதிரி மோனையோட தான் டப்புன்னு வந்துடும் பேசும்போதையே. ஒரு முறை எங்கள் வீட்டு வேலைக்காரன் வந்து அப்பாவுக்கு கோபம் வரும் நல்லா.
வீட்டு வேலைக்காரன் வந்து நெய்யை சுட வச்சு கொண்டு வர சொன்னார். அவன் ரொம்ப லேட்டாக கொண்டு வரணும். அப்பாவுடைய ரூமில் ஒரு பெல் ஒன்று இருக்கும். அந்த பெல்லை அடித்தாருன்னா கூப்பிட்றாருன்னு இருக்கும். ஒரு வாட்டி அடித்தாருன்னா கூப்பிட்றாருன்னு இருக்கும். அதை அடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா கோபமாக இருந்தாருன்னு அர்த்தம். ஸோ அடிச்சுக்கிட்டே இருந்தது. வேலைக்காரன் நெய்யை கொஞ்சம் லேட்டாக ஒதுக்கி கொண்டு வந்துட்டான் உங்களுக்கு என்னமோ அது கோவப்பட்டுட்டாரு. கோவப்பட்டு திட்டாரு. அதுக்கப்புறம் அன்றைக்கி சாயந்தரம் எங்கள் அண்ணன் போய், அப்பா எவ்வளோ திறமையை கொடுத்த ஆண்டவன் உங்களுக்கு பொறுமையை கொடுக்கலையப்பா, அதனால தான் 14 எருமையை கொடுத்துருக்காங்க. பொறுமைக்கு பெயர் போனது எருமை. அப்பாவுக்கு 14 குழந்தைகள். அதனால பொறுமை இவ்வளோ திறமையை கொடுத்த ஆண்டவன் பொறுமையை கொடுக்கலையேன்னு சந்தத்தோட எங்கள் அண்ணன் சொல்ல, அதனால தான் 14 எருமையை கொடுத்துருக்கான்னு சந்தத்தோட எங்கள் அப்பா பதிலும் சொல்கிறாங்க. சோதனை மேல் சோதனை பாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரன், ஹீரோ போலீஸ்காரன் பையன் வந்து தவறான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கான். இவர் வந்து நெறி தவற ஆஃபீஸர். அப்படி இருக்கும் பட்சத்தில் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிகிட்டே போயிடுது பையனை. அப்போ சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமின்னு பாடும்போது தமிழ் சினிமா பாட்டு எழுதுறது எவ்வளோ கஷ்டன்றதுக்காக சொல்கிறேன். அடிதாங்கும் உள்ள மீது இடிதாங்குமான்வார். என்ன காரணம்னா இவர் போலீஸ்காரன். அடிதாங்கும் உள்ள மீது இடிதாங்குமா, இடி போல பிள்ளை வந்தால் மடிதாங்குமா. அதில் என்ன முக்கியம்னு கேட்டிங்கன்னா அவர் போலீஸ் ஆஃபீஸர், அதனால அடிதாங்கும் உள்ளங்கிறார். எனக்கு சின்ன வயசுலேருந்தே தமிழ் மேலே ஆர்வம் உண்டு. ஒரு பாரதி விழாவில் வந்து நான் என்னை ஸ்கூல்லேருந்து இந்த பேச்சு போட்டிக்கு அனுப்புவாங்க, கட்டுரை போட்டி எல்லாத்துக்கும் அனுப்புவாங்க. அப்போ பேச்சு போட்டிக்கு அனுப்பும்போது பாரதி பற்றியான பேச்சு போட்டி. அப்போ ஒரு மாணவர் எனக்கு அவனுக்கு தான் நல்ல போட்டி நடக்கும். எந்த பள்ளியில் போட்டி நடந்தாலும் நானும் அவனு தான் கடைசியில் போட்டி போதுவோம். அவன் பாடுறான் பாரதியை பற்றி. போதி மரத்து புத்தன் போய்விட்டான் என்று இருந்தோம், பாதி வழி போனவன் பாரதியாய் திரும்பி வந்தான்னு ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் எனக்கு அடடா நல்லா ஆரம்பிச்சிருக்கானே, நல்லா பேசுகிறானேன்னு சொல்லி நான் அன்றைக்கி சரியாக பேசலை. அவனுக்கு முதல் பரிசு முடிஞ்ச பிறகு அந்த நீதிபதி, அந்த நடுவராக இருந்தவர், அவர் என்கிட்ட வந்து சொன்னார், உங்கள் அப்பாவுடைய கவிதையை சொல்லி அவன் பரிசை தட்டிட்டு போயிட்டான். போதி மரத்து புத்தன் போய்விட்டான் என்று இருந்தோம், பாதி வழி போன அவன் பண்டிதனாய் திரும்பி வந்தான். உங்கள் அப்பா நேரு எழுதுனதுக்காக, நேரு இறந்ததுக்காக எழுதுனது. அவன் நேரு பண்டிதனாய் திரும்பி வந்தான்னு தான் பாரதியாய் திரும்பி வந்தான்னு போட்டு முடிச்சு பரிசா வாங்கிட்டு போயிட்டான். எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்தது, என்னடா இது. அப்படிப்பட்ட கவிஞரை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். கவிஞர் இரவில் கேட்டது வந்து அதிகமான கேட்ட பாடல் வந்து மௌனத்தில் விளையாடும் மனசாட்சிகள். அப்பாவுடைய அறைக்கு பக்கத்து அறையில் தான் நாங்கள்லாம் படுத்துருக்கோம். எங்கள் வீட்டில் அப்போ ஒரே ஒரு ஏசி மட்டும்தான். எங்கள் அப்பாவுடைய அறையில் ஒரு ஏசி. அந்த ஏசி காற்று வரணுன்றதுக்காக கதவு திறந்து வச்சுருக்கோம். அவர் இந்த பாடலை பல முறை ரிவைண்ட் பண்ணி கேட்டுட்டு இருப்பார். கவிஞர் யாரோட பேச மாட்டார். அதிகமாக பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞரோட பேசுவார், எம்ஜிஆரோட பேசுவார், எம்எஸ் விஸ்வநாதரோட பேசுவார். யாராவது வந்து உங்கள்கிட்ட வந்து கண்ணதாசனோட நான் அரை மணி நேரம் பேசினேன், 3/4 மணி நேரம் பேசினேன்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, கவிஞர் பேசவே மாட்டார். அவர் ரூமுக்கு யார் போய் உட்கார்ந்தாலும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கவர்மெண்ட் இருப்பார். அவர் பாட்டுக்கு யோசிச்சுட்டு தான் இருப்பார். அவர் அதிகம் பேசுவதே விடாது. கவிஞரை ஒரு கவிஞனாகவும் ஒரு தந்தையாகவும் பார்த்த பெரும் பெயர் எனக்கு அந்த பாடம். பல பேர் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே செய்ய தேவையில்லை, அவருக்கு பையனாக பிறந்ததுக்காகவே நீங்கள் பாடம் பாவம் பண்ணியிருக்கணும்னு.
அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிஞனுக்கு மகனாய் பிறந்து இங்கே உங்கள் அன்பில் கிடைத்து கொண்டிருக்கும் இந்த தருணத்திற்கு நன்றி சொல்லி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன்.